மாடு எங்கள் வீட்லேயுமே இருக்கும். 4-5 ஜோடி மாடு இருக்கும். அதை கட்டி நைட்டில் எங்கள் தாத்தா கிளம்புங்கடாண்டுவார். அதை கட்டி ஏறு பூட்டி பாறைக்கு கொண்டு போய் அந்த நெல் அடிச்சுட்டு அதை வைக்கலப்புறம் போட்டிருப்பாங்களா, அது மேலே சுற்றி விடணும்னே. அப்படியே பனி விழுந்துக்கிட்டு இருக்கும். நம்ம அந்த மாடை நடந்து போகணும். முதுக்குன்னு போட்டிருக்கும். பனி விழுந்துக்கிட்டு இருக்கும். வேர்க்கும். சில நேரம் நம்மளோட தூக்கம் வருதுன்னா கூட விட மாட்டாங்க. 2 மணி நைட் 2 மணி 3 மணி விடுவாங்க. சில நேரம் ஆசையாகவும் இருக்கும். கண்ணும் நடக்கிறது. சில நேரம் என்னடா ஏண்டான்னு தோணும். ஏண்டா நம்ம ஆசைப்பட்டு வந்துட்டோமேடான்னு நினைக்கிறது. அப்புறம் அப்படியே பண்ணி முடிச்சு விட்டுட்டு 2 மணி 3 மணிக்கு, ஆனால் 10-11 மேலே தான் ஆரம்பிப்பாங்க. அது என்னண்ணே நைட் ரொம்ப லேட் ஆயிரும்ல. எப்போ லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. லேட்டாக ஆரம்பித்து காலையில் 2 மணி 3 மணிக்கெலாம் அந்த புனையில் அவுத்துருவாங்க. அது இந்த வராங்கிறது வந்து அப்படி சூடு மாதிரி வச்சு மூட்டை மாதிரி போட்டுருப்பாங்களா, அதை வந்து அந்த காலையில் பனி நேரத்துக்கு பிரித்து விடும்போது ஆவி கிளம்பு பாருங்க. அந்த புனை அதை பூரா அந்த எத்தனை மணி அதை எல்லாம் அந்த ஆவி பறக்கம். அதை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா அடிக்கிறது. இங்கே அடுக்கிறது. அப்படியே உதறி விட்டாலே மாடு மிதிச்சிலே உதிர்ந்துரும் பூரா. அந்த வராந்தோடு பூரா அப்படித்தான் வரக அரிசி வர்றதெல்லாம். ஆனால் நெல் வந்து அடிச்சுட்டு மிச்சத்தை போடுவோங்க. கையில் அடிச்சுட்டு தப்பின நெல்லை வந்து இந்த புனைய மாடை விட்டு அதில் விழுந்து மிச்ச நெல்லை எடுக்கிறது. புனைய அதெல்லாம் பெரிய. இப்போ வயக்காட்டை பார்த்தாலே நெல் கருதுருக்கு பார்த்தாலே பழைய ஞாபகம் தான் வருது. அதாவது விவசாயிக்கு வந்து நல்லா இந்த மாதிரி அப்போ கூட உழைப்புகள் நிறைய இருக்கும். வியாதி இல்லாமல் எல்லாத்துக்கும் வருது. எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன சாப்பிட்றேன், சிக்கன் ரைஸ்ன்றேன், அதுன்றேன், இது. அப்பா எங்கே போகிற? என் பையன்லாம் கேட்பேன், எப்பப்பா எங்கேப்பா வந்துட்டுருக்க? அவன் கேட்குற சிக்கன் ரைஸ் மட்டும்தான். எப்பா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துடுறியாப்பான்னு சொல்லுவேன். என்னன்னே தெரியாது. இப்போ வந்து பூரா எங்கே பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸரா அதுரா இதுரான்னு என்னென்னத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. என்னைக்கு அப்போ நெல்லிச்சோறுன்ற எங்கள் வீட்டில் நெல்லிச்சோறா. நெல்லிச்சோறு சாப்பிட்றது. இந்த வரகஞ்சோறுலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. நெல்லிச்சோறுறாண்டாலே ஒரு தனி தான். சோறே கிடைக்காது. அதாவது பெரியவங்களுக்கு மட்டும்தான் நெல் சோறு இருக்கும். எப்படான்னு கிடைக்காது. அது பெரிய ஒரு வித்தியாசமானது அது. ஆனால் கூழை குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு காலை கூழை குடிச்சிட்டு கஞ்சியை பிணைஞ்சி வச்சு அதில் மோரை ஊற்றி தான் கொண்டு போகிறது ஸ்கூலுக்கு. தயிர் சாதமாக தூக்குச்சட்டி கொண்டு வர்றது ஸ்கூல்லாம். அது மதுரைக்கெலாம் தூக்குச்சட்டி கொண்டு வர முடியாது. அசிங்கமாக நினைப்பாடான்னு டிஃபனில் தான் கொண்டு வர்றது பார்த்து. அது வடிஞ்சிரும். இங்கேருந்து போயில நம்ம தயிர் கட்டி போகிறதுக்கு பையெல்லாம் வடிஞ்சிரும். பல நினைவுகளை மறக்க முடியுமா? இந்த காலங்கள் இப்போலே எல்லாமே மறந்து போச்சுன்னு. எல்லாம் காணாமல் எல்லாம். அது வந்து ஒவ்வொரு கருது காட்டில் ஒரு இது மாதிரி கட்டி பரன் மாதிரி கட்டி அது மேலே நின்று குருவி விரட்டுறது. கம்மங்கிறதுக்கு குருவி வெட்டுறது. குருவி வந்து அடேங்கப்பா பரணி. ஒவ்வொரு கம்மங்காட்டுக்கும் ஒரு பரணி இருக்கும். தட்டுறது, கம்ம கட்டுறது, கத்துறது, குருவி மாதிரி பண்ணுறது. அது ஓடாது. இப்போ மான் வருது. இப்போ பண்ணி பயங்கர தொல்லனே. பண்ணி எல்லா ஊர்லேயும். இப்போ எங்கள் ஊர்லேயும் எங்கள் கரும்புக்குள்ளே கிடக்குனே. இப்போ கரும்பு உடச்சி நிறைய நாசம் பண்ணிடுச்சுனே. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. விவசாயிகள் யாருமே ஒழுங்காக செய்ய முடியாது. கம்மா கரையில் மானு இந்த பக்கம் வந்துருச்சு. எங்கள் ஊருங்க பண்ணியும் வந்துருச்சு. மருதான் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ மானே பார்க்க முடியாதுங்கிட்ட. இப்போ மானு வந்துருச்சு, பண்ணி வந்துருச்சு. விவசாயம் இப்போ 100 நாள் வேலைக்கு அதுக்கும் ஆளும் கிடைக்கல. விவசாயம் என்ன செய்ய முடியும் பாவம். வாழ்க்கை போகிற பார்த்து நினைக்கல. எப்படியோ பழைய நினைவுகளை பேசி முடிச்சிட்டோம். மறக்க முடியாத நினைவுகள் தான் வாழ்க்கையில் எப்பயுமே. தேங்க்ஸ்ண்ணே. இந்தா பதிவாகி போட்டு விட்றேன். போட்டு விட்ருவான். அவங்க பெர்மிஷனோட போட்டு விட்றேன். போட்டுடலாம்ல? ரைட்ண்ணே.